உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சார், நேற்று பெரிய அளவுல கூட்டத்தை யாரும் திரட்டி கொண்டு வரல. நேற்று உள்ளாட்சியில வீதி லீடர்ஸ் அமைப்புடைய முதல் கூட்டம். அதுல யாரும் கூட்டத்தை பணம் கொடுத்து காசு கொடுத்து கூட்டிட்டு அது மாதிரி எதுவும் பண்ணல. என்னுடைய கணக்கை நான் மிகைப்படுத்தாம சொல்றேன், ஏறக்குறைய ஒரு 2000 கார்கள் இருக்கும். நான் அறிந்த வரையில ஒரு 25,000 அந்த இருக்கைகள் போடப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. அதுல இருக்கைகள் நிரம்பி வெளியவும் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. நான் அதுல முழுமையா இருந்ததுனால சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு 5:15 மணிக்கு மேல வந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஒரு 50 நிமிடம் பேசினாங்க. இல்ல வந்திருந்தவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு அறிவார்ந்த அரசியலை நோக்கி அந்த அறிவார்ந்த அரசியல் வேணுங்கிற அந்த பார்வை உள்ள மக்கள் மாதிரி ஓரளவுக்கு அரசியல் தெளிவுள்ளவர்கள் வந்திருந்ததா தான் நான் கருதுறேன். அந்த வீதி லீடர்ஸ் அமைப்புங்கிறது ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன். இது கட்சி அமைப்பு கிடையாது. சரி, இந்த கட்சி அமைப்பு இல்ல. இன்னைக்கு ஒரு 19 லட்சம் உறுப்பினர்கள் யாரும் கட்டாயப்படுத்தாம அவங்களாவே சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள், ஒரு 20-25 நாட்களுக்குள்ளாக அது சேர்ந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா திரு அண்ணாமலை அவர்களை நம்பி அவர்கள் தலைமை ஏற்கணும், அவருடைய தலைமையில ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக சேர்ந்தவங்க. இது ஒரு பெரிய வெற்றியாகத்தான் பாக்குறோம். அதே நேரத்துல இதே அவரு மிக முன்வைத்த கருத்துக்கள்ல நான் ரொம்ப பிடிச்ச கருத்து என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குறதே இன்னொரு கட்சியை வீழ்த்துறதுக்காகவோ அல்லது அந்த கட்சியை மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பதற்காகவோ தொடங்கப்படுற இயக்கமா நம்ம யாரும் கருத வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. மற்ற கட்சிகள் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும், அவங்க யாரையும் நாம குறைச்சு பேச வேண்டியது இல்லை. அதுலயும் குறிப்பா திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அவர் 2 மாசம் ஆயிருக்கு. அந்த 2 மாசத்துக்குள்ள நாம அவரை கடுமையா விமர்சிக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டா, அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக வந்திருக்கிறவங்க எல்லாமே புதிதா வந்திருக்கிறவங்க. நீங்களே முன்னுரையில குறிப்பிட்டது மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் தகப்பனார் அமைச்சர், மகன் அமைச்சர், பேரன் அமைச்சர் இப்படின்னா பெரிய அமைச்சர்களாக அதிகாரத்தில் இருந்து அனுபவம் பெற்றவர்களா வரல. எளிய குடும்பத்துக்கு வந்திருக்காங்க, புதியதாக வந்திருக்காங்க. அவர்களை என்னுடைய வார்த்தையில சொல்றதா காலை வாரி விடாதீர்கள். அவர்கள் தடுமாறி விழுகிற பொழுது நாம தாங்கி பிடிக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அங்கதான் சார் ஒரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, திமுகவினர் அப்ப இந்த பின்புலத்துல திரு அண்ணாமலையும் விஜய் அவர்களையும் அவங்க எங்கேயோ ஒரு லிங்க்ல இருக்காங்க, அதனால தான் பேசுறாங்க. பாஜகவுடைய பி டீமா தான் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அவர் இறங்கி இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விமர்சித்தது என்ன அப்படின்னா, திராவிட அரசியலே அவர் பேசுவார், அவரை நம்பி விடாதீர்கள், பாஜகவுடைய இன்னொரு முகம்தான் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசினாங்க. அது நேற்று அதுக்கு பதில் சொன்னாரு. ஒருவேளை என்ன நான் இப்படிலாம் பேசுறதுனால என்ன பாஜகவோட பி டீம் சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் ஒரு கட்சியில இருந்து வெளியே வரும்போது நாகரிகமாக அந்த கட்சியில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு நான் அவங்ககிட்ட போய் சொல்றேன். நான் இந்த வழியில பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க இந்த வழியில பயணம் பண்ணணும்னு நினைக்கீங்க, அதனால நான் வெளியேறிக்கிறேன்னு சொல்லி மிக பெருந்தன்மையாக அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு விடைபெற்று வந்தேன். எல்லாருக்குமே யார் ஒரு கட்சியில இருந்து மாறி வரும்போது மாறின உடனேயே அந்த கட்சியினுடைய தலைமையை விமர்சிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல இருக்கோம், வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அதுல இருக்கிற ஜன்னல்களை பெயர்த்து விட்டு நிலைப்படிகளை பெயர்த்து விட்டு போறது நாகரிகம் இல்லைங்கிற அர்த்தத்துல அவர் சொன்னாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறதா சொன்னாரு. அதுல இன்னும் கூட சொன்னாரு, நான் ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுறேன், கர்வம் கொள்றேன். அதே நேரத்துல ஒரு இந்தியனாக இருந்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அல்லது உரிமைகளை காப்பாற்றுவதற்கு, தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு அதுல நான் தமிழனா இருப்பேன். நான் ஜாதி மதம் கடந்து
நான் ஜாதி மதத்தை எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போதே பூட்டி வச்சுட்டு தான் வெளியே சார் இப்ப வருவேன். என்ன கேள்வினா சார், இவ்வளவு நாட்கள் வந்து ஆர்எஸ்எஸ், இவ்வளவு நாட்கள் வந்து பிஜேபி, இவ்வளவு நாட்கள் வந்து திரு மோடி, இவ்வளவு நாட்கள் திரு அமித்ஷா, இவ்வளவு நாட்கள் திரு என்று பிஜேபி மற்றும் அது சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்தை அதை பேசி இருக்கக்கூடியவர் திடீரென்று எப்படி வந்து அவரால் இந்த திராவிட சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்க முடிகிறது, மாநில உரிமைகளை எப்படி தூக்கி பிடிச்சு பேச முடிகிறது? தேசிய நலன் சார்ந்திருக்கக்கூடிய போது இப்போ இருமொழி கொள்கை தேசிய நலன் மாநில நலனாக இருக்கிறது. தேசிய நலன் போது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும். உதாரணத்துக்கு என்இபி புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இங்க முரண் வருமா வராதா? எப்படி இதை செயல்படுத்த போறாருங்கிற கேள்வி வருமா வராதா? முரண் கூட எப்படி நீங்க முரணா பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா முரணா பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இருமொழி கொள்கைன்னு சொன்னாங்களே, இவங்க என்ன சாதிச்சுட்டாங்க? நீங்க தமிழை வந்து ஏறக்குறைய ஒரு 59 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு தமிழை ஆட்சி மொழி ஆக்க முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 2 கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. செல்வாக்கு செலுத்திய திமுக திமுக தமிழை ஆட்சி மொழியாக்க முடியல, தமிழை அலுவல் மொழியாக்க முடியல, தமிழை இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக்க முடியல. அப்படி இவங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இவர்கள் நடத்துகிற பள்ளியில் திராவிட இயக்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை இருக்கு. சன்சைன் பள்ளியாக இருக்கு, அல்லது திமுகவை சார்ந்தவர்கள் அண்ணா திமுக சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கு. அதனால இந்த தேர்தல் தோல்வியை நீங்க திமுக அண்ணா திமுக என்கிற 2 பெரும் கட்சிகள், கட்டமைப்புள்ள கட்சிகள் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை இவர்கள் இவ்வளவு காலம் ஏமாற்றியதை மக்களை அது புரிஞ்சுக்கிட்டாங்க சார். நம்மகிட்ட வந்து சொல்றான் ஒரு காலம் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களே கூட ஒன்று சொன்னாரு, தயாநிதி மாறன மந்திரி ஆக்கியிருக்கேன், அவனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த பத்திரிகை இது குறிப்புகளே இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் மும்மொழி கொள்கையை படிக்கலாம், லண்டன்ல படிக்கலாம், அமெரிக்கால படிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற சாதாரண மக்கள், வெகுஜன மக்கள், ஏழை குழந்தைகள், கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் மும்மொழி கொள்கை இன்னொரு தமிழ் ஆங்கிலம். செல்வம் சார், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீண்ட காலமா இந்த தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர் தான் தேசிய நல அரசியல் உங்களுக்கு தெரியும். இங்கே யாரும் வந்து படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா தட்சிண ஹிந்தி சபா இங்கேயே இருக்கு, நிறைய பேர் ஒவ்வொரு இடமும் பரீட்சை எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அது பிரச்சனை இல்லையே. யாரும் வந்து படிக்க வேண்டாம்னு சொன்னா அது வந்து அதற்கு எதிர்ப்பு வருமே, அது பிரச்சனை இல்லை. திணிப்பதில் தான் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தமா சொல்றேன். அப்ப அந்த விஷயத்தில் திரு அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறார்? இப்ப எதிர்க்க வேண்டாம், அவர் ஒரு நிமிஷம் சார், அவர் எதிர்த்து பேச வேண்டாம். பிரதமரை எதிர்த்தோ அல்லது அமித்ஷா அவர்களை எதிர்த்தோ அல்லது பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களை எதிர்த்தோ வெளியே வந்து பேச வேண்டாம், அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். ஆனா என்ன கொள்கைகள் அதிலிருந்து மாறுபட்டு நிற்க போறார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அந்த 50 லட்சம் உறுப்பினர்கள் வருகின்ற போது அரசியல் நகர்வாக எதை முன்மொழிய போகிறார்? அப்போ அவர் நேற்று ஒரு சொல்றாருங்க, மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, பண்பாட்டு மீட்சி, இதுதான் வந்து இதுதான் புரட்சியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது எதனுடைய அடையாளம் அப்படிங்கிற கேள்வி தான் விசிக உள்ளிட்ட கட்சிகள் எழுப்புறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க இந்த திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லும் போதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, திமுக எப்பொழுதெல்லாம் அரசியல்ல நெருக்கடி வருதோ உடனே அப்ப எல்லாம் இந்தியை தூக்கி பிடிப்பாங்க. இந்தி எங்கேயோ, அதாவது எப்பக்கம் புகழ்ந்து விடும் இந்தி, அது எத்தனை பட்டாலும் கூட்டி வரும். இதெல்லாம் நாங்களும் நம்பித்தாங்க சார், கலைஞரை நம்பி நாங்களும் கோஷம் போட்ட ஆளுக்கு தான் ஒரு காலத்துல. ஒரு பக்கத்துலயும் இந்தியும் வரல, ஒண்ணு வரல. அவங்க இப்பதான் தட்சணமா நீங்க சொன்னீங்களே இந்தி பிரச்சார சபாக்கள் இருக்கு பாருங்க, அந்த சபாக்கள்ல பாத்தீங்கன்னா பரீட்சை எழுதும் போது கூட்டங்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் பிள்ளைகளை கொண்டு தாய்மார்கள் விடுறாங்க. அந்த அளவுக்கு இந்தி எல்லாரும், அதாவது தாய்மொழி தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் அவசியம், இந்தி மாத்திரமல்ல எல்லா மொழிகளுமே, எந்த மொழியாவது 3வது மொழி அந்த குழந்தைகள் படிக்கட்டுமே. கல்வி தாடி போல எப்ப பதியும்? சின்ன பிள்ளைகள் மனதுல, இளம் பிள்ளைகள் அந்த ஓடி விளையாடுகிற அந்த துள்ளி விளையாடுகிற பிள்ளை பருவத்துல பசுமரத்தாணி போல அதுகள் படிச்சதுன்னா மனசுல பதியும். இதை விட்டுட்டு இவங்க அரசியலுக்காக, நான் மிக வருத்தத்தோடு சொல்றேன், அரசியலுக்காக திராவிட இயக்கங்கள் 2 தலைமுறையை, இன்னும் சொல்ல போனா எனக்கு வயது 64,
என்னெல்லாம் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா இன்னைக்கு அகில இந்திய அளவுல அரசியல் இயக்கத்தில் ஒரு அகில இந்திய அளவுல என்னால ஜொலித்திருக்க முடியும். ஹிந்தி தெரியலங்கிறது எனக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தமா இருக்கு. இல்ல உங்களை கத்துக்க சொல்லி யாரும் தடை பண்ணலையே சார். நீங்க கத்துக்கன்னு சொல்லி உங்ககிட்ட யாரும் செல்வத்தை யாரும் கைப்பிடிச்சு இழுத்தாங்களா? செல்வம் சார் நீங்க படிக்க கூடாதுன்னு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் அரசியல்ல கால் பதித்த காலத்துல கலைஞரை தவிர தமிழை காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை இப்படிலாம் நினைச்ச உண்டு. சேது கால்வாய் திட்டம் அப்படிம்பாரு அவருக்கு நெருக்கடி வரும்போது, உடனே சேது கால்வாய் திட்டத்தை நாம ஆராய்ச்சி பண்ணி இந்திரா காந்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, அது போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க நம்ம சொல்லுவோம். நாங்களாம் மேடையில பேசியிருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது அனைத்தும் கலைஞருடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞருடைய காலத்துலதான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நாம ஒரு புதிய அரசியலை முன்னெடுப்போம், ஒரு நாகரிக அரசியல். நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் சார், கலைஞர் அளவிற்கு காங்கிரஸ் காமராஜரை விமர்சித்தவர்கள் யாருமே கிடையாது. பெரியார் அளவிற்கு அண்ணாவை விமர்சித்தவர்கள் கிடையாது. திமுக அளவிற்கு பெரியாரை விமர்சித்தவர்கள் கிடையாது. கொச்சையா ரொம்ப மிக தரக்குறை அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னா நம்ம விவகாரத்துக்கே நாகரிகமா இருக்காது. அப்படியெல்லாம் விமர்சித்து தேவைப்படுகிற பொழுது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அவரின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, இவரின் மகளே வருக, இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விமர்சித்தது காங்கிரஸை திமுக அளவுக்கு கேவலமா விமர்சித்தது யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட அரசியல், தரக்குறைவான அரசியல் வேண்டாம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 1,68,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்காங்க. அந்த வாக்காளர் அவங்களுக்கு தான் 108 இடம் கொடுத்திருக்காங்க. அதை நாம அவங்க தடுமாறி விழுகிற பொழுது தாங்கி பிடிப்போம். அவங்க இன்னும் கொஞ்சம் வரட்டும், நல்லா செய்யட்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யட்டும். நமக்கான காலம் இருக்கு. இப்போ 60 நாட்களுக்குள்ள என்ன வந்துற போது நீங்க இன்னும் கூட நம்ம பேசுவோம். நீங்க கடந்த 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் தீர்ப்பு வந்த உடனே பாண்டிச்சேரியில தொடங்கி இருதுருவ அரசியல், யாரும் எதிர் அரசியல் நடத்தினார்களோ, அரை நூற்றாண்டு காலம் எதிர் அரசியல் நடத்தினார்களோ அவங்க இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கே முயற்சி செஞ்சாங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் கூட அரசியல்ல தடுமாறுகிற ஒரு கொள்கை தடுமாற்றம் இருக்கிற இந்த அரசியல் வேண்டாம். நாம நாகரிக நடத்துவோம்னு சொல்றாரு. மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஜனநாயகத்துல மக்கள் எஜமானர்கள் சார். நாம மக்கள்கிட்ட செய்திகள் சொல்றோம், மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை அப்படி எடுத்துக்கிட்டோம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.